இதோ பெரிய குரு வருகின்றார், 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 வருகின்றார். இறைவனை புகழ்ந்தவர் வருகின்றார், இறைவனை புகழ்ந்தவர் வருகின்றார். இவற்றினையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் வேறில்லை. இவற்றினையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் வேறில்லை. எனவே அவதம் கோத்திரத்தில் இனிதே செழிப்புற ஆணையிட்டார். இதோ பெரிய குரு வருகின்றார், 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 வருகின்றார். இறைவனை புகழ்ந்தவர் வருகின்றார், இறைவனை புகழ்ந்தவர் வருகின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. திரு ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, மார்ச் மாதத்தின் முதல் வெள்ளி திருப்பலிக்கு தலைமையேற்று ஜெபிக்க வந்துள்ள பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தின் முன்னாள் ஆயர் மேதகு ஜூடு பால்ராஜ் ஆண்டகை அவர்களையும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மற்றும் திருப்பயணியர் அனைவரையும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் இளையோர் பணிக்குழு மற்றும் சிறார் பணிக்குழு மற்றும் ஆனந்தலை பங்கு சமூகம் சார்பாக வரவேற்று வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவின் திரு இருதயம் இயேசு கிறிஸ்துவின் தூய இயல்பையும் அன்பையும் சுட்டிக்காட்டுகின்றது. மூவோர் இறைவனின் திட்டத்திலும் மனிதகுல மீட்பிலும் இயேசுவின் ஆவல் மற்றும் கையளிப்பை தியானிக்க உதவும் ஒரு பக்தி முயற்சியாக இது விளங்குகிறது. கத்தோலிக்க திருச்சபையில் மிகவும் புகழ்பெற்ற பக்தி முயற்சியாக இது விளங்குகின்றது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த துறவியான மார்கரெட் மரியா என்பவருக்கு அன்பு தீ பற்றி எரியும் இதயத்துடன் இயேசு கிறிஸ்து காட்சி அளித்தார். அந்த காட்சியின் 350ஆம் ஆண்டு யூபிலியை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த யூபிலியில் நாம் இயேசுவின் அன்பை தியானிக்கின்றோம். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம் என்று திருத்தூதர் யோவான் குறிப்பிடுகின்றார். குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் இதயத்திலிருந்து வெளிவந்த இரத்தமும் தண்ணீரும் அவரது அன்பை பறைசாற்றுகின்றன. இன்று விமர்சனங்களை எதிர்கொள்ள வரம் நல்கும் இயேசுவின் திரு இருதயமே என்ற தலைப்பில் சிந்தனையை பெற இருக்கின்றோம். நம் மீது அன்பு கொண்ட நம் திரு இருதய ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்காக இருக்கின்றார். நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி நம் கண்ணீரை துடைத்து அருள் நலமும் ஆன்ம நலமும் தருவார் என்ற உறுதியோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை, குறிப்பாக இறை அன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான குற்றங்களுக்காக மனவருந்தி ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன்
நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்காக புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 1 முதல் 9 வரை. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினங்கள் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனிக்காதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடாகவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னகத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நானாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதாய் எனக்கு ஏற்ற நோன்பு. இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்கமிடலா வறியவரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையச்சோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் செஞ்சு காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மஞ்சாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் என் நாயன், எனக்கொன்றும் குறையுமில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கொன்றும்
எனக்கொன்றும் குறையும் இல்லை, எனக்கொன்றும் குறையும் இல்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கொன்றும் குறையும் இல்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கொன்றும் குறையும் இல்லை, எனக்கொன்றும் குறையும் இல்லை. பசும்புல் மேய்ச்சலிலே என்னை இளைப்பாறச் செய்கின்றார். பசும்புல் மேய்ச்சலிலே என்னை இளைப்பாறச் செய்கின்றார். இனிய அருவிகளை அழைத்து சென்றருள் புரிந்தார், அழைத்து சென்றருள் புரிந்தார். என் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 9 இறைச்சொற்றொடர் 14 மற்றும் 15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான வணக்கத்துக்குரிய ஆயர் பெருந்தகை அவர்களே, இருவாள் இறை அடியார்களே, இன்று திருப்பயணிகளாக வந்திருக்கும் மணவை வட்டார இளையோர் இயக்கத்தினரே, அன்பு மக்களே, நம்பிக்கையோடு திருப்பயணிகளாக வந்திருக்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இருகரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இந்த அற்புத கெபியில் இருந்து ஆட்சி புரியும் அன்பாட்சி புரியும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆயருடைய பணிப்புரையை ஏற்று இந்த மறையுரையை நான் துவக்க முன் வந்துள்ளேன். அருமையானவர்களே, தஞ்சை நெற்களஞ்சியம், தமிழ் சொற்களஞ்சியம். ஆனால் ஆனந்தலே அற்புத கவி அருள் களஞ்சியம், அன்பு களஞ்சியம் என்றால் அது மிகையாகாது. காரணம், அன்பின் ஊற்றாகிய இயேசு அரசர் இங்கே தனது இதயத்தை திறந்து நமக்கு தம்முடைய அன்பை எல்லாம் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த அன்பை பெற்றுக்கொள்ள நாம் இந்த நாட்களிலே நம்பிக்கையுள்ள எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இங்கே வந்திருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பு இருந்தால் இயேசுவின் அன்பை என்ற பாடல் கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற அன்பின் உச்சகட்டத்தை அவருடைய கல்வாரி காட்சியிலே நமக்கு வெளிப்படுத்தியதை நாம் அறிவோம். அதை நாம் விசுவசிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை நாம் வாழ்வாக்க முயற்சி எடுக்கிறோம். நம்முடைய இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய திருமுகத்திலே கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று தனது முதல் திருமுகத்திலே முதல் அதிகாரத்திலே அழகாக எடுத்துரைக்கிறார்.
கடவுள் அன்பாய் இருக்கிறார், அன்பு மயம். ஆனால் இந்த அன்பு என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. சில வேளைகளிலே பொருளற்ற நிலையில் நம் காதிலே விழுந்து மறு காது வழியாக போய்விடுகிறது. அன்பை நாம் பல நிலையில் பார்க்கிறோம். ஒரு தானியத்திலிருந்து அடித்தளமாக கொண்டு பல வகையான பண்டங்கள் செய்யப்படுவது போல இந்த அன்பு என்கிற அந்த ஊற்றின் தன்மையை பல கோணங்களில் நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஆம் அன்பாலே, ஆண்டோடைய அன்பு இரக்கம் நிறைந்த அன்பு. இது பலமுறை நாம் இங்கே கேட்டிருக்கிறோம். இரக்கம் நிறைந்த அன்பு. இந்த இரக்கம் நிறைந்த அன்பை நாம் சுவைக்க வேண்டும் என்பதற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு என்பதை கூற நமக்கு எடுத்து தந்து நல்ல சமாரியனாக இயேசு நம் முன்னால் சித்தரித்திருந்தார். அதே போல நிபந்தனை இல்லாத அன்பு, எந்த நிபந்தனையும் போடாமல், கண்டிஷனும் இல்லாமல், பிரதிபலன் எதிர்பாராமல், கணக்கு பார்க்காத அன்பு. மனித அன்பு மாறுபட்டது, கணக்கு பார்க்கக்கூடியது. நான் இவரை அன்பு செய்தால் எனக்கு என்ன லாபம், இவருக்கு நான் இந்த உதவி செய்தால் எனக்கு என்ன பலன் என்று ஏன் ஆன்மீக பலனை கூட எதிர்பார்த்தவர்களாக, பிரதிபலன் எதிர்பார்ப்பவர்களாக நாம் அன்பு காட்டுகிறோம். ஆனால் கடவுளுடைய அன்பு எந்தவித நிபந்தனையோ பிரதிபலனையோ எதிர்பாராத அன்பு என்பது நமக்கு தெரியும். கடவுளுடைய அன்பு எல்லையில்லாத அன்பு. வானத்தின் பறந்து விரிந்த வானத்தை போல, கடலின் ஆழத்தை போல அவருடைய அன்பு பறந்து விரிந்தது. கீழ்த்திசைக்கும் மேல்திசைக்கும் இடையே உள்ள தூரம் போல இருக்கிறது அவருடைய இரக்கம், மன்னிப்பு நிறைந்த அன்பு. அருமையானவர்களே, அவருடைய மன்னிப்பு நிறைந்த அன்பு என்கிற சிந்தனையை இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே வந்துள்ள நாம் அனைவரும் நீங்கள் வீட்டுக்கு திரும்பும் பொழுது விண்ணக பரிசுகளை எடுத்துச் செல்ல ஆண்டவரை எங்களுக்கு அருள் புரியும் என்று தாய் திரு அவை மன்றாடும் பொழுது என்ன பரிசை நாம் எடுத்துச் செல்லுகிறோம்? நம்முடைய சுயநலம் இருந்த இதயத்தை இங்கே விட்டுவிட்டு இயேசுவின் மன்னிக்கும் இதயத்தை நாம் பெற்று அதை நம் இல்லத்திற்கு கொண்டு சென்று நாம் வாழ்வாக்கிட வேண்டும் என்பதுதான் இந்த மறை உரையின் நோக்கம். நமது இருகரம் விரித்தவராய் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கும் இதய ஆண்டவரின் ஏக்கம். அருமையானவர்களே, விவிலியத்திலே ஒரு சிலரை உங்களை சுட்டி காட்டி சென்று விடுகிறேன். தாவீது அரசன் தவறு செய்தான். தவறு செய்தவன் நாத்தான் அவரிடம் வந்து எச்சரிப்பு கொடுத்த பொழுது அழைப்பை ஏற்று இறைவன் மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்டதனால் அவன் புதிய மனிதராகிறான். கொலையும் காமமும் செய்த அரசன் மன்னிப்பு கேட்ட பிறகு புதிய மனிதராகிறான். எனவே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் சவுலை கொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்த பொழுது அவர் சவுலுக்கு மன்னிப்பு வழங்குவதை நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே. அதே போல அன்பார்ந்தவர்களே, எப்படியோ வாழ்ந்த யூதர்கள் ஒருவர், இளைஞர்கள் ஒருவர் ஸ்தேஃபான். இறைவனிடமிருந்து தன்னுடைய மன்னிப்பை பெற்றதனால் திரு தொண்டருள் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவர் கல்லால் எரியப்படும் பொழுது வானம் திறந்திருப்பதை பார்த்து, தந்தையே, இந்த குற்றங்களை இவர்கள் மேல் சுமத்தாதீர்கள் என்று மன்னிப்பின் சுவையை அறிந்த இந்த மாந்தர்கள் அந்த மன்னிப்பை வாரி வழங்குவதை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் புனிதர்கள், பல புனிதர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் நேரம் கருதி அவர்களை விட்டு விடுகிறேன். பேதுருவோ மரிய மகதலாவோ மன்னிப்பின் மனிதர்களாக, புனிதர்களாக இருக்கிறார்கள் என்பது விவிலியம் காட்டுகின்ற அடையாளங்கள். இயேசுவின் போதனையை நாம் எடுப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே மன்னிக்க மறுத்த பணியாளர் உவமை. நான் அதை வாசிக்கப் போவதில்லை, உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வருந்தி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன். மன்னிக்க மறுத்த பணியாளன். ஒரு பணியாளன் தலைவரிடம் 10,000 கடன் வாங்கி இருக்கிறான். தன்னால் முடியவில்லை என்று சொல்லும் பொழுது, உன்னை விற்றுக்கொடு என்று சொல்ல முடியாது என்று சொல்லும் பொழுது அவர் முழுமையாக முழு மனதோடு அவரை மன்னித்து விடுகிறார். ஆனால் அவனோ, மன்னிப்பு பெற்றவனோ, தன் இதயத்தை கடினமாக்கிக் கொண்டு கொஞ்சம் காசு வாங்கியிருந்த உடன் பணியாளரிடம் நீ அத்தனையும் செலுத்தினால்தான் உன்னை விடுவேன் என்று அவனை இம்சைப்படுத்துவதை அறிந்த தலைவன் அவனுக்கு என்ன தண்டனை வழங்கினான் என்று உங்களுக்கு தெரியும். ஆம் அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பு ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து கொடுக்கிறேன். மத்தேயு 18 உங்கள் சகோதர சகோதரர்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களை செவி சாய்த்தால் நல்லது என்று சொல்லி மன்னிப்பு வழங்குவதற்கு பல்வேறு வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். நீ தனியாக சொல்,
ஒரு சிலரிடம் சேர்ந்து சொல் அல்லது திருச்சபையாரிடம் சேர்ந்து அவரை மன்னிப்புக்கு தயார்படுத்து என்று கேட்கிறார். அருமையானவர்களே, மன்னிப்பு என்பது இறைவன் மிகவும் ரசிக்கின்ற, மிகவும் ருசிக்கின்ற, அனுபவிக்கின்ற, எதிர்பார்க்கின்ற ஒரு பண்பு. அந்த பண்பை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். லூக்கால்தே நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம், நீ பலி ஒப்பு கொடுக்க ஆலயத்திற்கு வரும் பொழுது உன் சகோதரன் உன் மீது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் நீ உன் பலியை அங்கே பீடத்தடியிலே வைத்துவிட்டு போய் உன் சகோதரனிடம் ஒப்புரவாகிக்கொள், அவனை மன்னித்து ஏற்றுக்கொள். அவன் உனக்கு ஏதாவது தீங்கு செய்தால் அவனை நீ மன்னித்து விடு, அல்லது நீ ஏதாவது தீங்கு செய்தால் மன்னிப்பு பெற்று ஒப்புரவாகி அதன் பின் வந்து உன் பலியை செலுத்து என்று. ஆமன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டிலே சீராக்கி ஞான நூல் சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்கள் எனக்கும் உங்களுக்கும் இடையே குறுக்கு சுவராக, மதில் சுவராக இருக்கிறது. உங்களுடைய கூக்குரல், உங்களுடைய மன்றாட்டு என்னிடம் வந்து அடைவதற்கு தடையாக உங்களுடைய சுயநல பாவங்கள் இருக்கின்றது, அவைகளை உடைத்தெறியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மன்னிக்காத தன்மையோடு இருந்து கொண்டு நாம் இங்கே வந்து இறைவனிடம் அவருடைய நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கும் பொழுது அந்த மன்றாட்டுக்கள் அவருடைய காதுகளுக்கு எட்டுவதில்லை. இது இறைவாக்கு வெளிப்பாடு, நம்முடைய கற்பனை அல்ல. ஏனென்றால் இது நமக்கும் ஆண்டோருக்கு இடையே தடைச்சுவராக இருக்கிறது என்று. எனவே நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்பது போல பிறரையும் நாம் மன்னிக்க நாம் அழைப்பு விடுக்கிறோம். பேதுரு ஆண்டவரிடம் கேட்டார், ஆண்டவரே எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? இயேசு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். சாதாரண உலக போக்கிலே பார்த்தால் இது ஒரு பைத்தியக்கார சொற்றொடர் என்று சொல்லும். 70 முறை 7 முறை என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். 70 முறை 7 முறை என்று சொல்லும் பொழுது அது எண்ணிக்கையில் அடங்காத முறை நீ அவனை மன்னிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் உன் சகோதரன் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறாரோ மன்னிக்க நீ தயாராயிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த மன்னிக்கும் மாண்பை, இறைவனை மன்னிக்கும் மாண்பை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார், அது சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை, அவையில் சொல்லக்கூடாத வார்த்தை இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், கடவுள் மன்னிப்பின் பைத்தியக்காரனாய் இருக்கிறார். நாம் அளவு பார்த்து மன்னிப்போம், ஒரு நிலைக்கு பிறகு மன்னிக்க நாம் மறுத்து விடுவோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் ஒருவன் மனம் திரும்பி வருகிறானோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவரை மன்னிக்க தயாராய் இருக்கிறார். குருக்களை பார்த்து சொல்லுவார், ஆண்டவரே மக்களை மன்னிக்க தயாராய் இருக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு சாதனத்திலே ஏன் நிபந்தனை போடுகிறீர்கள் என்று எங்களுக்கு எச்சரிப்பு விடுக்கிறார். ஆமா அன்பார்ந்தவர்களே, அன்றாட வாழ்க்கை சூழலிலே திருச்சபையிலே நாம் பார்க்கிறோம். 2ஆம் ஜான் பவுல் 1981ஆம் ஆண்டு பாத்திமா மாதா திருநாள் மே 13ஆம் தேதி ராயப்பர் சதுக்கத்திலே அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டார். அவர் தன்னுடைய ஜெமெல்லி மருத்துவமனையிலிருந்து வந்த உடனே அவர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுதே தன்னை சுட்ட முகமது அலி அக்காவை முழுமனதாக மன்னிக்கிறேன் என்று சொல்லி வெளியே வந்த பிறகு சிறைச்சாலைக்கு சென்று அவனை கட்டி தழுவி அவனை அரவணைத்து அவனுக்கு முழு மன்னிப்பை வழங்கினார். நமது இந்திய திருநாட்டிலே பிரிவினை சபையை சார்ந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்கிற சகோதரர் தன்னுடைய இரு பிள்ளைகளோடு வீட்டின் முன்னால் எரிக்கப்பட்ட பொழுது அவரது மனைவி மேரி கிரஹாம், நான் அவர்களை முழுமையாக மன்னித்து விட்டேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். அருட்சகோதரி ராணி மரியா தன்னை வதைத்த, தன்னை கத்தியால் குத்திய கொடூரர்களை அவர் மன்னித்தார். ஏன்? ஒரு இளம் சிறுமி மரியா கொரட்டி தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ய வந்து அதற்கு இணங்காததினால் பல முறை கத்தியால் குத்தப்பட்ட பொழுதும் கூட அந்த அலெக்சாண்டரை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதுதான் கடவுள் நம்மிடம் விரும்பக்கூடிய அவருடைய சாயல் என்று சொன்னால் அது மிகையாகாது. மன்னிப்பு, இரக்கம், அன்பின் ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உதாரணமாக எடுத்து சொல்வோம். நான் ஒருவரை பார்த்து நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்வது மிக எளிது. ஆனால் குற்றம் புரிந்து தன்னிடம் திரும்பி வருகின்ற ஒருவரை பார்த்து நான் உன்னை மன்னித்து நான் உன்னை இன்னும் அதிகமாக அன்பு செய்கிறேன் என்பது இன்னும் அதைவிட சிறந்தது அல்லவா? எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு இந்த அழைப்பை விடுக்கிறார். மன்னிப்பு கேட்க மறுத்ததால் வந்த வினைகள் நமக்கு தெரியும். தனது வாழ்வை இழந்து விடுவோம். யூதாசுக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். இஸ்காரியோத்துக்கு, நண்பா
நண்பா என்று சொல்லி ஒருவேளை அவன் முத்தமிட்ட பொழுது இயேசு அவனை இறுக அணைத்திருப்பார். இதயத்தோடு அவன் கலக்க வேண்டும் என்ற தன்னுடைய துடிப்பை அவன் உணர வேண்டும் என்று அவர் செய்திருப்பார். அவருடைய இரக்கம் நிறைந்த அரவணைப்பையும் இரக்கம் நிறைந்த கனிவு பார்வையும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் மன்னிப்பு கேட்டிருந்தால் தன்னுடைய வாழ்வை இழந்திருக்க மாட்டான். ஒரு விவிலிய வல்லுநர் சொல்லுகிறார், ஆதாம் ஏவாள் தொடக்க காலத்திலே அவர் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்த பொழுது, பாவம் கட்டி கொண்ட பொழுது ஆண்டவர் வந்து ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது, ஆதாம் கடவுளோடு அன்பாய் நெருங்கி உறவாடியவன் உடனே வந்து முகங்குப்புற விழுந்து, அப்பா கடவுளே, நீங்கள் சொன்ன சொல்லி நான் தவறிவிட்டேன், மன்னியுங்கள் அப்பா என்று கேட்டிருந்தால் இந்த இழிநிலை, நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த இழிநிலை நமக்கு வந்திருக்காது என்று ஒரு விவிலிய வல்லுனர் அதை விரித்து உரைக்கிறார். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் தவ காலத்தை கொண்டாடுகிறோம். நம்முடைய புனிதை மர்கரித் மரியம்மாளுக்கு இயேசுவின் தரிசனம் தந்த 350வது ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் 2025வது ஜூபிலி ஆண்டை கொண்டாடும் இந்நாட்களில் இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன? கடவுளுடைய அன்பு சீடராக நாம் வாழ வேண்டும், அன்பு சீடராக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான். ஆனால் அதிலே குறிப்பாக இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து, ஒரு அறிவுரை, ஒரு அழைப்பு, நான் மன்னிக்கும் சீடனாக மாற வேண்டும், நான் மன்னிக்கும் தூதுவனாக மாற வேண்டும். இயேசுவின் மன்னிப்பை, இரக்கம் நிறைந்த இந்த அற்புத அரசரின் மன்னிப்பை நானும் பெற்று எல்லாருக்கும் நான் வழங்க வேண்டும். அம்மா, அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்திலே நாம் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்றோம். ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து கண்ணீர் உகுத்து நோன்பு இருந்து உபவாசம் இருந்து சடங்குத்தனமான வாழ்க்கையும் ஜபங்களையும் வழிபாட்டுகளை செய்து முடித்த பிறகு கடைசியிலே இது என்ன மாற்றம் தந்தது என்கிற ஒரு கேள்வியை நமக்குள் எழுப்புவோமே, ஆனால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? இந்த தவ காலத்திலே இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளும், மன்னிப்பை கற்றுக்கொள்ளக்கூடிய பயணமாக. இயேசுடைய 7 வசனங்கள் பலமுறை கேட்க இருக்கிறோம். இயேசுடைய 7 வசனங்களும் அவருடைய இரக்கத்தின் வெளிப்பாடு, அவருடைய அன்பின் வெளிப்பாடு, அவருடைய இதய தாகத்தின் வெளிப்பாடு. இன்றுதானே நீ என் வான் வீட்டில் என்னோடு இருப்பாய் என்று தன் அருகாமையில் இருந்த மனிதனை, குற்றவாளியை தன் சகோதரனாய் ஏற்றுக்கொண்டு மன்னித்த இயேசுவால் தன் முன்னால் இருந்த மத குருக்களையும் பரிசேயர்களையும் யூதர்களையும் அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய மனுக்குலத்தையும் அவரால் மன்னிக்க இயலவில்லை. இன்றுதானே நீ என்னோடு பரகதியில் இருப்பாய் என்று சொன்ன இயேசு ஆண்டவரை அவர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு எதிராக செய்கிறீர்கள், நான் உங்களை மன்னிக்கின்றேன் சொல்லி இருக்கலாம். முடக்குவாதமுற்றவனுக்கு முதலில் பாவ மன்னிப்பு கொடுத்தார், அதன் மேல் குணமாக்கினார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா, நான் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன், உன்னை மன்னித்து விட்டேன் போ என்று சொன்னவர் அவரால் சொல்ல முடியும். ஏன் அவர் சொல்லாமல் தந்தையுடைய உதவியை கேட்கிறார்? அவுட் சோர்சிங் என்று சொல்லுவார்கள். தான் செய்யக்கூடிய பணியை இன்னொரு ஆளிடம் வந்து ஒப்படைத்து கேட்பது. அந்த அவுட் சோர்சிங் அவருக்கு வருகிறது யார்? தந்தையாகிய கடவுள். இயேசு தன்னுடைய மனித பலகீனத்தை 3 முறை வெளிப்படுத்துகிறார். சிலுவையிலே, ஜெத்சமனி தோட்டத்திலே, என் மனதின்படி அல்ல உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லும் பொழுதும், இதோ இந்த வேளையிலே தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுதும், திருப்பாடல் 22 ஜெபிக்கும் பொழுதும், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுதும், இயேசுடைய செயல்பாடு முரண்பாடாக நமக்கு தோன்றலாம். ஆனால் அந்த வேளையில் அவரை அழுத்தியது மனுக்குலத்தின் பாவச்சுமை, மனுக்குலத்தின் துரோகச்சுமை. உன்னுடைய நயவஞ்சகமான, என்னுடைய துரோகமான செயல்களும் பாவங்களும் குற்றங்களும் நம்பிக்கை துரோகமும் நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய அந்த மனித சுவாவத்திலே அவரை அழுத்தியதால் அவரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. எனவே தந்தையை நோக்கி கருதுகிறார், நான் மன்னிக்க விரும்புகிறேன் தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தந்தையை துணைக்கு அழைத்து அந்த மன்னிப்பை வழங்குகிறார். ஆம், அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இந்த ஆசிரியர் மிக சிறப்பாக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். தலைமை குருவை பற்றி பேசக்கூடிய அந்த பகுதி
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் துன்புற்ற தலைமை கூறும் 2 விபிலிய குறிப்புகள் தான். வேறு அதிகமாக உங்களோடு நான் சொல்ல விரும்பவில்லை, நேரமும் இல்லை. தலைமை குரு மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு பரிகாரமாக பலி ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தம் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாய் பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, அத்தகைய தலைமை குருவுக்கு மேலாக தலைமை குருவாக இயேசு தன்னையே ஒப்படைத்து மனித பலவீனங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் பாவி அல்ல, ஆனால் பாவத்தை சுமந்தவர், நமக்காக பாவங்களை சுமந்தவர், சுமந்து தீர்த்தவர். அவர் நம் பிணிகளை சுமந்து கொண்டார், நோய்களை தாங்கிக் கொண்டார் என்பது மட்டுமல்ல, நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மீது விழுந்ததால் நம் பாவங்களெல்லாம் சுமந்து கொண்டார். எனவே அவர் தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தி நாம் பிறரை மன்னிக்க தயங்கும் ஒவ்வொரு நேரமும், நாம் பிறரை மன்னிக்க முடியாமல் தள்ளாடுகின்ற ஒவ்வொரு நேரமும், நாம் பிறரை மன்னிக்காமல் அதற்கு நியாயம் கற்பிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் இயேசு நமக்கு வழிகாட்டும் விளக்காக இருக்கிறார். நானும் உன்னை போல் துன்பப்பட்டேன், நானும் உன்னை போல் கஷ்டப்பட்டேன், பிறரை மன்னிப்பதற்கு என்னால் இயலாத சூழ்நிலை இருந்தது. என்னிடமிருந்து கற்றுக்கொள், தந்தையிடம் இந்த உதவியை பெற்று நான் அவர்களை மன்னித்தேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரை மன்னிக்க கஷ்டப்படுகிறோம். ஏன் இந்த சிந்தனை நான் இந்த உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன்? இந்த தவ காலத்திலே நம்முடைய வீடுகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சமூகங்கள் போட்டி, பொறாமை, பகைமை, வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, பழிக்கு பழி, வன்முறை, பிறர் அழிய வேண்டும் என்கிற எண்ணம், ஜெபம் என்று பலவிதமான தீய சூழலுக்குள் சிக்கி தவிக்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். இவைகளெல்லாம் நாம் செய்து கொண்டு கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் எவ்வாறு இருக்க முடியும்? அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்களிலே பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், மாமியார், மருமக்கள், நண்பர்கள் மத்தியிலே ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அண்மையில் யூடியூபில் ஃபாதர் பால் நிக்கோல்சன் என்ற ஒருவருடைய சாட்சியத்தை பார்த்தேன். அவர் தன்னுடைய உடன் பயணித்த ஒரு குருவானவர் அவருக்கு எதிராக பல தீய செயல்களை செய்கிறார், அவருடைய பெயரை கெடுக்கிறார். மிகவும் வெறுப்புற்று அவரை மன்னிக்காமல் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் தாய் திரு அவை அவரையே அந்த மறை மாவட்டத்தின் ஆயராக தெரிந்து கொள்ளுகிறார்கள். மிகவும் சிக்கலான சூழ்நிலை. நான் இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிவதா, வேறு இங்கே செல்வதா, நான் குருவாக பணிபுரிவதா, வேறு இடத்திற்கு செல்வதா என்கிற ஒரு அங்கலாய்ப்பில் இருக்கும் பொழுதுதான் அவருக்கு இயேசுடைய இந்த கல்வாரி காட்சி மனதில் வந்து அந்த பலகீனம், இயேசுவின் பலகீனத்தில் தன்னுடைய பலகீனத்தை ஒப்பு கொடுத்து, தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே மன்னியும் என்கிற ஜெபத்தை அவர் மீளவும் சொல்லி அந்த குருவானவரை மன்னித்து மகிழ்ச்சியோடு அவருடைய திருநிலை பாட்டிலே அவர் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டார், அவரோடு உறவையும் மேற்கொண்டார். நான் தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனியில் பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது தென்காசியில் உள்ள மத்தளம்பாறை என்கிற இடத்திலே நான் அங்கே உள்ள புது வாழ்வு செபக்குழுவின் ஆன்மீக இயக்குநராக மேதகு ஆயர் ஜூட் பால்ராஜ், நம்முடைய முன்னாள் ஆயர் யுவான் அம்புரோஸ் அவருடைய அழைப்பின் மேல் பணியாற்றி வந்தேன். அங்கே குறிப்பாக நான் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய பேருக்கு வாழ்விலே கசப்பான சூழ்நிலைகள், நோய்கள், பிரச்சனைகள், மனநோய்கள், இவைகளிலிருந்தெல்லாம் அவர்கள் துன்பப்படுவதற்கு மூல காரணமாயிருப்பது அவரிடம் உள்ள வெறுப்பு, அவரிடம் உள்ள வைராக்கியம், அவரிடம் உள்ள பழிவாங்கும் தன்மை, மன்னிக்காத தன்மை, பகைமை உணர்ச்சி. இதுதான் அநேக வேளைகளில் அவர்களுக்கு வாழ்விலே ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் பெறுவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்பதை பல சூழ்நிலைகளில் பார்த்திருக்கிறேன். அருமையானவர்களே, நானும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சகோதரனை மன்னிக்க இயலாமல் நான் தவித்தேன். அவர் செய்த சில காரியங்களில் மனதிற்குள் அவ்வளவு ஏற்புடையதாக இல்லை. மிகவும் கஷ்டப்பட்டேன் அந்த சகோதரனை பார்க்கவும், சகோதரனை பேசும். ஆனால் அந்த புது வாழ்வு தியானத்திலே மறையுரை ஆற்றிய ஒரு பொது நிலையில் சொன்னார், தம்பி, தங்கச்சி, உன் குடும்பத்திலே நீ யாரையாவது ஏற்றுக்கொள்ள கஷ்டப்பட்டால், மன்னிக்க நீ மிகவும் கஷ்டப்பட்டால் என்ன செய்வாய்?
நற்கருணை ஆண்டவரை மானசீகமாக அந்த கதிர் பாத்திரத்தை நீ தொடுவதாக வைத்துக்கொள். அவருடைய அந்த திருவுடலை நீ தொடுவதாக, மானசீகமாக, நேரடியாக அல்ல, மானசீகமாக தொடுவதாக வைத்துக்கொள். அந்த நேரத்திலே உன் முன்னால் அந்த சகோதரன் இருப்பதையும் நீ ரூபீகரித்துக்கொள், இமேஜின் பண்ணிக்கொள். அந்த நற்கருணை ஆண்டவனது வல்லமையை பெற்று அவரை பார்த்து அவருடைய பாதத்தை நீ முத்து செய்து, நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன் அம்மா, நீயும் என்னை மன்னித்து விடு என்று சொல் என்று சொல். அமன்பாந்தொழி, இதை நான் அனுபவித்து அந்த சகோதரோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். ஒரு பொது நிலையாளரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். ஆம், ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு உளவியல் வல்லுனர். இங்கே அருட்தந்தை லாரன்ஸ் இருக்கிறாங்க, மிக அருமையான உளவியல் வல்லுநர்கள் அனுகிரகாவிலிருந்து. இன்று அவர்கள் நமக்கு சான்று கூற முடியும். மக்களுடைய பிரச்சனைகளிலே, உறவு பிரச்சனைகளிலே காரணம் இந்த வர்மம், வைராக்கியம், பழி வாங்கும் தன்மை. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உளவியல் வல்லுநராய் இருப்பதனால்தான் இந்த மனித வாழ்விலே மன்னிப்பு மிகவும் அவசியம் என்பதை அவர் பல நிலைகளில் எடுத்துரைக்கிறார். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற இந்த அழைப்புக்கு நாம் செவி மடுப்போம். ஆம், நாம் கேட்டு மன்னிப்பு கொடுத்தால் மனிதன், கேட்காமலே நாம் மன்னிப்பு கொடுத்தால் தெய்வம். ஆனால் அதற்கு மேலாக நாம இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும் போது இன்னும் உயர்ந்த நிலைக்கு நாம் போகிறோம். புனித பவுலடியார் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை தெய்வங்கள் என்று சொன்னேன். நாம் தெய்வமாக மாற வேண்டும், தேவ பிள்ளைகளாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதிலே முதல் படி, மறுபடி, முக்கியமான படி பிறரை மன்னிப்பது. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தாரே, வானக தந்தையை நோக்கி மன்றாடு. வானக தந்தை, உன் சகோதரன் பக்களோடு இருக்கிறாய், அப்பா நீர் என் குற்றங்களை மன்னிப்பது போல நானும் என் சகோதரனுடைய குற்றங்களை மன்னிக்க எனக்கு வரம் தாரும் என்கிற நிலையிலே அருமையான ஒரு தந்தை மறையுரையின் போது வீட்டுப்பாடம் கொடுப்பார். ஒரு காரியத்தை மனதிலே உள்வாங்கி செல்வதற்காக இன்று நானும் உங்களுக்கு ஒரு வீட்டுப்பாடம் கொடுக்கிறேன். இந்த திருப்பலியின் போது நற்கருணை ஆயர் எழுந்தேற்றம் செய்து தந்தைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்விலே பாதித்த, அவரை நினைத்தாலே வெறுப்பு, கசப்பு, வர்மம், வைராக்கியம், எரிச்சல் வரக்கூடிய ஒரு நபரை நீங்கள் அந்த நற்கருணை பீடத்திலே உள்ள இயேசுவோடு மன்னிப்பின் கல்வாரி பலியோடு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இவரை நான் முழுமையாய் மன்னிக்க உமது மன்னிப்பின் இதயத்தை எனக்கு தாரும் என்று மன்றாடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அந்த மன்னிக்கும் இதயத்தை உங்களுக்கு தருவார். அதன் மூலமாக நாம் மகிழ்ச்சியின் தூதர்களாக, புது வாழ்வின் இறை சாட்சிகளாக நாம் வாழ முடியும். அன்பின் அரசர், அற்புத ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சையை இந்நாளில் செய்வாராக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையில் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பு இறைவா, பொல்லாத காலத்தில் தவிக்கும் திருச்சபையை திறம்பட நடத்தி செல்ல எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து இயேசுவின் விழுமியங்களை கடைபிடித்து வாழ வரமரல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, தெளிவில்லாத, இலக்கில்லாத மற்றும் ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் உலக அரசியல் சூழல் காரணமாக பரிதவிக்கும் எம் மக்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்து எதிர்வரும் பொல்லாத காலத்தை சமாளிக்கவும் என்றும் மறவாமல் உமக்கு நன்றி கூறும் நல்ல உள்ளத்தை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் உமது அன்பின் கட்டளைகளை கடைபிடித்து நிறைவாழ்வு தரும் உணவாகிய உமது சதையையும் இரத்தத்தையும் நீர் எமக்கு அளித்த உன்னத கொடை என்பதை உணர்ந்து அந்த அன்பை எமக்கு அடுத்திருப்பவருடன் பகிர்ந்து இணைந்து வாழ வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இன்று பல்வேறு கருத்துக்களோடு இந்த திருத்தலம் நாடி வந்துள்ள பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து உடலுள்ள நோய்கள் நீங்க பெற்று
குழந்தை வரம், திருமணம் வரம் பெற்று நல்ல தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் அமைந்து வாழ்வில் அனைத்து அருள் பொருள் செல்வங்கள் பெற்று மகிழ்வுடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பட்டுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பின் கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பானும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தம் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை பொழுந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், உலகிறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரனை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நிறுவனம் கண்ணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி
உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் ஆண்டனி இன்று இப்பலியை நிறைவேற்றும் ஜூட் பால்ராஜ் ஆயர் அவர்கள், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். விசுவாச வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தினை உள்வாங்கி அதன்படி நடக்கக்கூடிய மன வலிமையும் அருள் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும்
எங்களுக்கு நீதி தீர்ப்புக்கும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவர்க்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அவர் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தான் இயேசுவின் அன்பை மறந்திடாதிரும். கடைசியிலே மறந்திடாதிரும். கடைசியிலே இடம் காட்சி மனதில் நில்லாதோ, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த தந்தையே, அவரெல்லாம் அளிக்கும் இறைவா, ஆன்மாவிற்கு மட்டுமன்றி உடலுக்கும் நலம் தரும் அருளை தயவுடன் பொழிகின்றீரே. பிணியால் துயருற்று இத்திருத்தலம் நாடி வந்துள்ள நோயாளிகளின் பிடிபோக்கி எழுப்பியருளும். இவ்வாறு தங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாள் எல்லாம் உமது சமூகத்திலும் மனிதர் முன்னும் அருளிலும் ஞானத்திலும் வளர்வார்களாக. நீதியோடும் புனிதத்தோடும் உமக்கு பணிபுரிந்து உமது இரக்கத்திற்குரிய நன்றி செலுத்துவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராய் இயேசு உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை பாதுகாக்க உங்களில் இருப்பாராக. உங்களை நடத்தி செல்ல உங்கள் முன் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களோடு என்றும் தங்கி அவர் உகந்த நெறி வழி நடத்துவாராக. கிறிஸ்துவின் அருள் அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது.